அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, வருடம் 1 அதாவது 1956 அப்படின்ற ஒரே வருடத்தில வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி டோட்டலா ஸ்கூல் புக்கு வெளியில எல்லாத்தையும் தொகுத்து நம்ம தர்றோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். எல்லாரும் இந்த வீடியோவ வந்து லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்கள் அப்பதான் தொடர்ச்சியா நான் வந்து போடுறதுக்கு எனக்கு வந்து ஊக்குவிக்கமா இருக்கும். ஓகேங்களா? என்கரேஜ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள போலாம். 1956 வந்து என்னாது அப்புட்ன்னா, மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956. கேரளா உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டது 1956 நவம்பர் 1. கேரளா உயர்நீதிமன்றம் வந்து கேரளாவுக்கும், லட்சத்தீவுக்கும் பொதுவான உயர்நீதிமன்றமா இருக்கு. ஓகேங்களா? 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956லேருந்து 61 வரைக்கும் 2வது ஐந்தாண்டு திட்டம். 2வது ஐந்தாண்டு திட்டத்த பொறுத்தவரைக்கும் தொழிற்கொள்கை 1956ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல தொழிற்கொள்கை வந்து 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. தொழிற்கொள்கைகள பொறுத்தவரைக்கும் 6 தொழிற்கொள்கைகள் இருக்கு. 1956 தொழிற்கொள்கை தீர்மானம் தொழில்துறைய வந்து 3 வகைகளா பிரிச்சது. அது இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தொழில்துறை எந்த கொள்கை தீர்மானம் தொழில்துறை 3 வகைகளாக பிரித்தது அப்படின்னா, 1956 தொழிற்கொள்கை தீர்மானம். தொழிற்கொள்கை இதுவரை எத்தன தடவ போட்டுருக்காங்க அப்படின்னா, 1948, 56, 77, 1980, 1990, 91 இந்த மாரி ஒரு 6 தடவ போட்டுருக்காங்க. ஓகேங்களா? தொழிற்கொள்கை போடப்பட்ட ஆண்டுகள். எய்ம்ஸ் ஆக்ட் வந்து 1956. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்ஸ் ஆக்ட் 1956. முதலாவது எய்ம்ஸ் ஆக்ட் 1956 தான். நதிநீர் பங்கீடு சட்டம் 1956. காந்தி கிராம பல்கலைக்கழகம் உருவாக்கம் வந்து 1956. எல்ஐசி உருவாக்கப்பட்டது. லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கார்ப்பரேஷன் சொல்றோம்ல, செப்டம்பர் 1, 1956. காந்தி கிராம பல்கலைக்கழகம் 1956. எல்ஐசி செப்டம்பர் 1, 1956. 1956ல மொத்தம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்ப அது அப்படின்னா, 1949 நவம்பர் 26. நடைமுறைப்படுத்தப்பட்டது 1950 ஜனவரி 26. அப்பொழுது 1950 ஜனவரி 26ல நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை இருந்துச்சுன்னா 14. ஓகேங்களா? இப்ப எத்தனை இருக்கு அப்படின்னா 22. இந்த 14ன்ற மொழி 1956 வரைக்குமே 14 தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்தியா, ஜப்பான் இடையே வான்வழி சேவைக்கான ஒப்பந்தம் 1956. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வான்வழி சேவைக்கான ஒப்பந்தம் 1956. 6வது சட்ட திருத்தம் 1956ல பத்திரிகைகள் தவிர்த்து விற்பனை அல்லது கொள்முதல் செய்யும் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம் மற்றும் வாணிபத்திற்கு விதிக்கப்படும் வரி தான் எப்ப இந்த சட்ட திருத்தம் 6வது சட்ட திருத்தம் 1956ல பத்திரிகைகள் தவிர்த்து விற்பனை அல்லது கொள்முதல் செய்யும் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம் மற்றும் வாணிபத்திற்கு விதிக்கப்படும் வரி. பன்னாட்டு நிதிக் கழகம் உருவாக்கப்பட்டது 1956 ஜூலை 20. பன்னாட்டு நிதிக் கழகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1956 ஜூலை 20. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் சொல்றாங்க. மொத்தம் 184 உறுப்பு நாடுகள் இருக்கு. ஓகேங்களா? இதுல ஸ்கூல் புக்ல 176ன்னு போட்டிருக்காங்க. ஐஎஃப்எஸ்சி ஓகேங்களா? 1956 நவம்பர் 20 ஜூலை 20. 1956 தான் ஆகாசவாணி வானிலிருந்து வரும் ஒலி. ஆகாசவாணினா பெயரில் வானொலி ஒலிபரப்பப்பட்டது. 10th புக் ஓல்டு புக்கில் 1957ன்னு போட்டிருக்காங்க. புது புக்கில் 1956ன்னு போட்டிருக்காங்க. ஆரம்பிக்கப்பட்டது 1936 ஆகாசவாணி. வானொலி ஒலிபரப்பப்பட்டது 1927. ஆனால் ஆகாசவாணி பெயரில் எப்போ ஆகாசவாணின்ற பேர் வந்து 1956 தான். 1956ல் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு தனி மாநிலமா கொண்டு வரப்பட்டது. 2019 நவம்பர் 1ல உள்ளாட்சி தினமா அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? எடப்பாடி பீரியடுல திருப்பி வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நவம்பர் 1 வந்து ஸ்டாலின் பீரியட் வந்து தூக்கி விட்டுரும். பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்பட்டது 1956 நவம்பர் 1. ஓகேங்களா? காமராஜர் பீரியட்ல இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டிருப்பாங்க. இந்த காமராஜர் எப்போ ஆட்சியில் இருப்பார்னா 9 ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பார். 1954லேருந்து 1963 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து 1956 மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம். 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பார் சங்கரலிங்கனார். 1956ல உண்ணாவிரதம் இருந்தவர் சங்கரலிங்கனார். எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார்னா, மதராஸ் மாநிலம் தனியா வேணும்னு சொல்லி தமிழ்நாடு பேர் மாற்றம் சொல்லி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். 1956ல தான் அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாடு. ராஜாஜியோட ப்ளஸ் ஆதரவாளர்கள் தட்சிண பிரதேசம் குறித்து பேசினர். 1956 அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் தமிழ்நாடு பேர் மாற்றம் மாப்போ சிவஞானம் அவர்கள் இடைவிடாத முயற்சியின் விளைவாக அனைத்து கட்சிகள் மாநாடு ஜனவரி 27 1956 பொது வேலை நிறுத்தத்திற்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? யாரு? மாப்போ சிவஞானம் ஜனவரி 27 1956. வையாபுரி 1891 பிறக்கிறாரு. 1956 இறக்குறாரு. பிஆர் அம்பேத்கர் 1891 பிறக்கிறாரு. 1956 இறக்குறாரு. ஏப்ரல் 14 பிறக்கிறாரு. டிசம்பர் 6 இறக்குறாரு. 1956 அம்பேத்கரோடது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1956 காலகட்டத்தில யார் பிரதமரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரு தான் பிரதமரா இருக்காரு. நேரு வந்து 1947லேருந்து 1964 வரைக்கும் நேரு தான் பிரதமரா இருப்பாரு. குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் எப்ப பிரதமரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1950லேருந்து 1962 வரைக்கும் இருக்காப்புல. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956.
முதலாவது மொழிக்குழு உருவாக்கப்பட்டது 1955, அறிக்கை சமர்ப்பித்தது 1956. அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் ஐநா பொதுச்சபையால் இந்தியா கொண்டு வந்தது 1956. இந்து வாரிசுரிமை சட்டம் 1956. சூயஸ் கால்வாய் தேசியமயமாக்கப்பட்டது 1956. 7ஆம் சட்ட திருத்தம் 1956 தான் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்தை அங்கீகாரம் பெற்றது. இந்த 7ஆம் சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். இந்த 7ஆம் சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணிப்பாங்க, பகுதி 7 நீக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரே பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. சூயஸ் கால்வாய் 1869 கொண்டு வந்திருப்பாங்க, திறக்கப்பட்டது. 1956 நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்து வாரிசுரிமை சட்டம் 1956. 1989 பெண்களுக்கும் சொத்துரிமைன்னு சொல்லி 1989 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அணு ஆயுத குறைப்பு தீர்மானம் ஐநா சபையால் இந்தியா கொண்டு வந்து 1956. முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்டது 1955, அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956, 7ஆம் சட்ட திருத்தம் 1956. ஓகேங்களா. பாகிஸ்தானில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது 1956 தான். பாகிஸ்தானில் எப்போ புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுப்பா? 1956. ஓகேங்களா. பாம்பே ட்ரம்பே இந்தியாவின் முதலாவது அணுசக்தி நிலையம் 1956. பாம்பேயில் ட்ராம்பே அப்படின்ற இடத்துல இந்தியாவின் முதலாவது அணுசக்தி நிலையம் உருவாக்கப்பட்டது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955, முதல் திருத்தம் 1956. மொத்தம் இதுவரைக்கும் இந்திய குடியுரிமை சட்டம் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1956, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019. இந்த 2000 மட்டுமே 4 வருடங்கள் வருது. 2003, 2005, 2015, 2019. 1992 ஒரே ஒரு வருஷம். 1985, 86 அடுத்தடுத்து. 1956, 1960. இதெல்லாம் இந்திய குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 அது திருத்தம் செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மொத்தம் 9 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. முத்துலட்சுமி ரெட்டிக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது 1956. ருக்மணி தேவி அருண்டேலுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது 1956. 7ஆம் சட்ட திருத்தம் 1956 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 7வது பகுதி நீக்கப்பட்டது. முத்துலட்சுமி ரெட்டிக்கும் 1956 தான் பத்மபூஷன், ருக்மணி தேவிக்கும் அருண்டேலுக்கும் பத்மபூஷன் 1956 தான். 7ஆம் சட்ட திருத்தம் 1956 பகுதி 7 நீக்கப்பட்டது. ஒரு உயர்நீதிமன்றம் 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றமாக இருக்கலாம்னு சொல்கிறது 7ஆம் சட்ட திருத்தம் 1956. ஒரு ஆளுநர் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் சொல்கிறது 7ஆம் சட்ட திருத்தம் 1956. ABCD என்ற மாநிலங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதை வந்து 1947 சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் அது வந்து 1956 வந்து 4 வகை மாநிலங்களும் ஒழிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக 14 வகை மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தற்போது நம்ம எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஓகேங்களா. இது ஃபுல்லாமே வந்து என்னது அப்படின்னா 1956 வர முக்கியமான தகவல்கள். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அந்த வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. வெல்வோம்.